எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு மினி பீட்சா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், லைட்டாக சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மாவு பிசைகிற அளவுக்கு. நம்ம மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மாவு பார்த்தா நம்ம கையில் ஒட்டிக்குது, ஆனால் பரவாயில்ல. நம்ம மாவை நல்லா ஒரு 10 மினிட்டு நம்ம பிசைஞ்சால் மாவு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இந்த மாவை நல்லா ஒரு 10-15 மினிட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போது சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒட்டுறதில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிசைஞ்சு இப்போ ஒரு ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வைக்கிறேன். 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ மினி பீட்சா பண்ணுறதுனால நான் ஒரு கிளாஸ் எடுத்து நான் ஷேப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போது ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி பிரிக் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது முள்ளமாக பேன்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே பீட்சா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் கேப்சிகமும் தக்காளியும் ஆலிவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே க்ரீன் ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளாக் இருந்தால் கூட நீங்கள் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்டு குக் பண்ணிக்கிறேன். மூடி வச்சு குக் பண்ணலாம். இப்போது 15 மினிட்டு ஆயிடுச்சு. நம்ம பிட்ஸா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு பிளேட்குள்ளே மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம ஹோம்மேட் மினி பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.